காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ரமேஷ் கலா ஆஃபிஷியல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, குட்டியாக ஒரு சின்ன அவுட்டிங் தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹஸ்பண்ட் வரல அப்படின்றனால நானும் பாப்பா தம்பி 3 பேர் தான் போனோம். பஸ்ஸில் ஒரே கூட்டங்க, பஸ்ஸில் தான் போனோம். அப்புறம் பக்கத்தில் பார்த்தா ஒரு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க தான் பாப்பாவையும் தம்பியும் வச்சுக்கிட்டாங்க. பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சுங்க. பஸ்ஸை விட்டு இறங்கியாச்சு. அன்றைக்கி செம்ம கூட்டமாக இருந்துச்சு. சண்டே அப்படின்றனால திருப்பூர் செம்ம கூட்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டாக எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்சிக்கு தாங்க போயிருக்கோம். ஆமாங்க, ஃபேன்சி பொருள் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு மேட்டுப்பாளையத்துலேருந்து அக்காங்க வந்திருந்தாங்க. அவங்களுமே ஃபேன்சி கடை வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மீதி நமக்கும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு ஃபேன்சிக்கு வந்தோம். போனதுமே நிறைய அழகழகாக பூவெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் எடுத்து பாப்பாவோட தலையில் வச்சு அழகுக்காக அழகு பார்த்துட்டு இருந்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஃபஸ்ட்டாக பார்த்த இந்த லைட் செட்டுங்க. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. பாப்பாவுக்கு வச்சு பார்த்துட்டு நானுமே ஒன்று வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது எப்படின்னா அட்ஜஸ்டபிள் டைப்பு தான். இது கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம யார் போடுறோமோ அவங்க தலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ குழந்தைங்க போடுறாங்க அப்படின்னா அவங்க தலைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த லைட்டுங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees தான். நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா டாய்ஸ் கடைக்கு போயிருந்தோம். டாய்ஸ் பில் போட்டு அதெல்லாமே எடுத்து வச்சதுக்கப்புறமா எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா மாப்பு அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறதுக்காக போயிருந்தோம். இதுதான் அக்காவோட பொண்ணு. அந்த பக்கம் அக்கா நிற்கிறாங்க. அப்புறம் அங்கே நிறைய ஐட்டம் இருக்குங்க. இல்லாத பொருளே இல்லை. அந்த அளவுக்கு குட்டி குட்டி பாக்ஸு, கண்டெய்னர், சின்ன பாக்ஸு, அந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வச்சுருக்காங்க. நானும் எனக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். அதோட பர்ச்சேஸ் முடிஞ்சு நம்ம கடை வச்சதுலேருந்து இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பாக்காவுக்கும் கடை வச்சு கொடுத்ததுலேருந்து அவங்களும் அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து இங்கே தான் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பசி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே டீ சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். டீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அவ்வளோதான். நாங்கள் 3 பேர் மட்டும் தனியாக பஸ் ஏறணும்னு சொல்லிட்டு அக்காவும் பாப்பாவும் நாங்கள் பஸ் ஏற்றி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. பார்த்துட்டு அவங்களே பிரமிச்சு போயிட்டாங்கங்க. ஏன்னா செம்ம கூட்டம். இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி விளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கூட்டமாக இருந்தாங்க. இதான் அக்காங்க. நாங்களே பஸ் ஏறிக்கிறோம், நீங்கள் போயிட்டு பத்திரமா போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா அவங்க ரொம்ப தூரம் போகணும் அப்படின்றனால. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்கங்க. பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. அந்தளவுக்கு நான் இந்த பக்கம் இருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அக்கா அங்கேருந்து பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. இந்த ஷால்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஷால் 50 அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் 1 ஷால் 50 அந்த மாதிரி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி. சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு 100 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவரிங்கில் கோல்டு கவரிங் இருக்குல்ல, அதில் செயின், கம்மல் எல்லாமே 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் விற்றுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஸ்ட்ரீட்டில் தான். பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா கொலுசுங்க. கொலுசு இந்த பீட்ஸ் வச்ச மாதிரி கொலுசு. இதெல்லாமே 250 200 அந்த மாதிரி ரேஞ்சு தான் இதுவும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாட்டூஸ் போடுறதுங்க. நிறைய வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. டாட்டூஸ் போட்டுட்டு இருந்தாங்க. ரேட்டு நம்ம போடுற டாட்டூஸ் பொறுத்து அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வரும்போதே பார்த்தா டைமிங்க்கு தாங்க பஸ்ஸு. கரெக்டாக பஸ் இருந்துச்சு. பஸ்லேயும் ஏறியாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஷாப்பிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பொருள்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஓகே, டாட்டா, பை, see you, thank you.